2026 இப்போ நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 5.73 கோடி. அதில் ஆண் வாக்காளர்கள் 2.8 கோடி, அதை வாக்களித்தவர்கள். பெண் வாக்காளர்கள் 2.93 கோடி. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 48.9% வாக்களித்திருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 51.1% வாக்களித்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2% வந்து பெண் வாக்காளர்கள் ஜாஸ்தியாக வாக்களிச்சிருக்காங்க. புது வாக்காளர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 14.59 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அதாவது யூத், அதாவது இளைஞர்கள், அதாவது 18 29 வயசு உள்ள இருந்த வாக்காளர்கள் மொத்தமாக 1.22 கோடி. இதில் 21%, கிட்டத்தட்ட 21% ஆஃப் டோட்டல் வாக்காளர்கள் 21% வந்து யூத். 1.22 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கொளத்தூர் தொகுதி, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, அதில் வந்து மொத்த வாக்காளர்கள் 2,11,772. அதில் வந்து ஆண் வாக்காளர்கள் 1,01,791 வாக்களித்தவர்கள். பெண் வாக்காளர்கள் 1,09,000, கிட்டத்தட்ட 8,000 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் அதிகமாக ஆண் வாக்காளர்களை வாக்களித்திருக்கிறார்கள். 1,09,945. தேர்ட் ஜெண்டர் 36, அதாவது தேர்ட் ஜெண்டர் வந்து 36 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இது வந்து கொளத்தூர் பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்ட சாத்தூர் தொகுதி. சாத்தூர் தொகுதியில் வந்து மொத்த வாக்காளர்கள் 2,29,330. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,11,357 பேர் வாக்களிச்சிருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,17,911 பேர் வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 பேர் பெண் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். தேர்ட் ஜெண்டர் 62. இது வந்து சாத்தூர். அடுத்ததான் வந்து பெரம்பூர் எடுத்துக்கலாம். பெரம்பூரில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. மொத்த வாக்காளர்கள் 2,26,296. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,09,688 வாக்களித்திருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,16,535 பேர் வாக்களித்திருக்காங்க. தேர்ட் ஜெண்டர் 73 பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 6,000 பேர் பெண் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களே அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் நார்த்தில் மொத்த வாக்காளர் 2,91,939. அதில் ஆண் வாக்காளர்கள், வாக்களித்த ஆண் வாக்காளர்கள் 1,45,849. பெண் வாக்காளர்கள் 1,51,061. தேர்ட் ஜெண்டர் 29 பேர். கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து 6,000 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள். இதோட ட்ரெண்ட் வந்து ஜென்ரலாக வந்து ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் எல்லா தொகுதியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 6,000 பேர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ இது முக்கியமான விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எடப்பாடி தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,76,387. அதில் வாக்களித்த ஆண் வாக்காளர்கள் 1,39,680. பெண் வாக்காளர்கள் 1,36,600. இந்த தொகுதியில் வந்து பெண் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்கள் அதிக குறைவாக வாக்களித்திருக்கிறார்கள். டோட்டல் சீட்ஸ் 234. டோட்டல் அப்ராக்சிமேட் டர்ன் அவுட் வந்து 85.15%. அப்ராக்சிமேட்டாக 85.1%. இது வந்து 2021 72.7%. கிட்டத்தட்ட 13% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கிறது. 2021 கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக கிட்டத்தட்ட 13% வாக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ 2021 எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த தொகுதி, இந்த மாதிரி டேட்டா அனைத்து தொகுதியில் இருந்து ஒரு சாம்பிள் டேட்டா மட்டும் கொடுத்துருக்கோம்.